எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இது என்னோட 100வது வீடியோ. கரெக்டாக ஃபஸ்ட்டு வீடியோங்கிறது February 15 போட்டேன். இந்த வீடியோ July 15, கரெக்டாக 5 மாதம் ஆயிருக்கு. 100 வீடியோ போடுறதுக்கு உண்டான சக்தியை கொடுத்த அந்த இறைவனுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இந்த என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்து முக்தி தேடி அதுக்குண்டான பயணத்தில் இருக்க உங்கள் எல்லாத்துக்கும் என் மனமார்ந்த அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது, இந்த மாதிரி முக்தி தேடி போகிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த காலத்தில், அதுவும் கலியுகத்தில் எல்லாருமே உலக இன்பங்களுக்காக எதையும் கொடுக்க தயாராக இருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க. அதில் நம்மளை மாதிரி கொஞ்சம் பேர் ஆன்மீகத்தில் நம்ம பயணிக்கிறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் தொடர்ந்து இந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்கணும், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கணும். இந்த மாதிரி வீடியோக்கள் பலதும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நல்ல விதத்தில் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஓகே, அப்போது இந்த 100வது வீடியோவில் அந்த 9வது சாப்டரோட, அதாவது மை மெடிடேஷன், மை மெத்தட் ஆஃப் மெடிடேஷன், அவரோட, அதாவது பகவான் சுவாமி முக்தானந்தாவோட தியான முறைகள் என்னங்கிறத பற்றி தான் அவர் சொல்கிறார். ஓகேயா? அப்போது அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புஸ்தகங்களெல்லாம் படித்தார், நிறைய மகான்களெல்லாம் பார்த்தாரு. அவங்க எல்லாருமே சொன்னது ஒரே விஷயம். என்னது? உன்னோட குருவை நீ தியானம் பண்ணு, மெடிடேட் ஆன் யோர் குரு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதனால் இவருக்கு 100% அதில் மனசு லயிச்சிடுச்சு. ஓகே, நம்ம பண்ணுறது நம்ம அப்படி தான் பண்ணணும்னு. ரெண்டாவது, அவருக்கு கண் முன்னாடி ஒரு குரு இருக்கார். பகவான் நித்யானந்தா தான் அவரோட குரு. அப்படி இருக்கும்போது அவர் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி அந்த ஹாலில் ஒரு மூலையில் ஒரு இடம் பிடிச்சி வச்சுருக்காரு அவருக்குன்னு. அந்த இடத்துல உட்காந்து அப்படியே பார்க்குறாரு. அப்போது எப்போவுமே மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னே நித்யானந்தாவை பார்த்து அதையே, அந்த உருவத்தையே மெடிடேட் பண்ணி கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் முக்தானந்தாவே இல்லை, நானே நித்யானந்தா ஆயிட்டேன். அவ்வளோ தூரம் அவரோட பக்தி தான் அதில் தெரியுது. குரு மேலே குரு பக்தி. அப்போ மாதா பிதா குரு தெய்வங்கிற மாதிரி அந்த குரு மேலே இருக்க பக்தியே இவருக்கு முக்தியை தேடி தந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். சாதாரண விஷயம் இல்லை. அவர் குருவை நினச்சி மெடிடேஷன் பண்ணி அவருக்கு முக்தி கிடச்சிருக்கு. அதனால தான் மை மெத்தட் ஆஃப் மெடிடேஷன்னு இவ்வளோ பெரிய சாப்டர், இவ்வளோ பெரிய அத்தியாயம் எழுதியிருக்காரு. அதை நான் ரொம்ப சுருக்கி தான் சொல்கிறேன். ரொம்ப எழுதியிருக்கார். அதாவது நித்யானந்தா, அதாவது அவர் பார்க்குறது ஒரு இலை அசைஞ்சா அதில் நித்யானந்தா, காடு மலை மேடு தண்ணி குளம் குட்டை ஆறு நதி கடல் எது பார்த்தாலும் நித்யானந்தா, எந்த திசையில் திரும்பினாலும் நித்யானந்தா. அந்த மாதிரி ஒரு குரு பக்தியோடு இருந்து குருவை தியானித்து முக்தி நிலையை அடைஞ்சவராக்கும் இந்த சுவாமி முக்தானந்தா. அதனால தான் நான் நினச்சேன், இந்த மாதிரி நம்ம ஒரு புக்கை நான் 2-3 வருஷத்துக்கு முன்னே படித்தேன். ஆனாலும் இந்த மாதிரி புக்கில் இருக்கிறதெல்லாம் நம்ம சொல்லும்போது நம்ம வீடியோ கேட்குறவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். ஓகேயா? ஏன்னா உங்களுக்கும் அதில் ஆர்வம் இருக்குது. சும்மா கேட்கல, டைம் பாஸ்க்காக கேட்குறவங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கேட்கவே மாட்டாங்க, தள்ளிகிட்டே போயிடுவாங்க. அப்போ நீங்கள் நின்று பொறுமையாக கேட்குறீங்க. சில சகோதரிகள், சில அன்பர்கள்லாம் இப்போ கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன மனசில் படுதோ அதை நீங்கள் எழுதலாம். ஓகே, என்ன உங்களோட வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கு, என்னை புகழ்த்தி தான் எழுதணும்னு இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஏதாவது தெரிஞ்சால் கூட அதை தைரியமாக நீங்கள் எழுதுங்க. நான் அதை நல்லா படித்து நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். ஓகேயா? இப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க, லைட்டு பத்தலை அப்படின்னு. ஏன்னா நான் அப்போது நான் என்னோடய பையன் வீட்டில் ஜப்பானில் இருந்தேன். அங்கே ஜப்பானில் வீட்டில் டியூப் லைட்டே கிடையாது. ரெண்டாவது அங்கே ரிங் லைட்டெல்லாம் நான் வாங்கலை. இங்கேனா என்கிட்ட ரிங் லைட் இருக்குது, ஆனால் ரிங் லைட்டுக்கு உண்டான தேவையில்லை, டியூப் லைட்டே இருக்குது.
ஆனால் அங்கே வந்து அந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி டிம்மான லைட்ஸ் தான். அப்போ ஒரு சகோதரி எழுதுனாங்க, லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுதேன்னு. ஆமாம், கம்மி தான், கரெக்டு தான், அதனால் என்ன? ஸோ நம்ம எதாக இருந்தாலும் நம்மளுக்கு நம்மளை பற்றி என்ன சொன்னாலும் அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். நான் அந்த மாதிரி டைப் தான். ஓகேயா? ஸோ நிறைய உங்களுக்கு மனசில் தோணுன மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. கரெக்டான கமெண்ட்ஸ் எழுதுங்க. நான் வந்து அதை கேட்டு பதில் சொல்கிறேன். ஓகே, அது மட்டும் இல்லை, இந்த 100 வீடியோவையும் நீங்கள் பொறுமையாக பார்க்கணும். எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணும். இன்னும் எவ்வளோ வீடியோஸ் போடுவேன்னெல்லாம் எங்கிட்ட கணக்கெல்லாம் கிடையாது. நிறைய புஸ்தகங்கள் ரிவ்யூ பண்ணணும்னு பெரிய லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். அதுக்கெல்லாம் அந்த கைலாசநாதனோட அனுமதி கிடைச்சாதான் நம்மளால் பண்ண முடியும். ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேங்க, அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. ஒரு அணுக்குள்ளே ஒரு ஆட்டம்குள்ளே இருக்க புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் கூட அசையாது. அங்கேருந்து ஒரு ஆக்ஞா வந்தால் தான், அங்கேருந்து ஒரு உத்தரவு வந்தால் தான். ஸோ என்னை இவ்வளோ தூரம் செய்ய வச்சதே அந்த கைலாசநாதன் தான் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங். அப்போ அந்த கைலாசநாதன் என்ன எத்தனை வீடியோஸ் போடணும், என்ன பேசணும், எப்படி செய்யணும் அப்படின்னு என்னை வழி நடத்துகிறாரோ அதே வழியில் நான் போகிறேன். நம்ம போகிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓகேயா? அதுக்குள்ளே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக மெடிடேஷன்லாம் பண்ணி ஒரு ஹையர் லெவலுக்கு வந்துடணும். ஓகேயா? அதுதான் என்னோடையும் ஆசை. ஓகே, இப்போது அந்த புக்கை பற்றி சொன்னார் இல்லையா? அந்த புக்கில் வந்து கான்வர்சேஷனோடு நம்ம நிறுத்திட்டோம். கான்வர்சேஷனுங்கிறது என்ன? உரையாடல். யாருக்கு? 2 பேர்த்துக்குள்ள உரையாடல், சிவனுக்கும் கார்த்திகேயனுக்கும், அதாவது முருகனுக்கும் உள்ள உரையாடல். அந்த புக்கில் என்ன எழுதியிருக்குன்னா, இதோ இப்படி தான் ஆரம்பிக்குது. முக்தானந்தா அதை அப்படியே எழுதுகிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அதாவது பரமசிவன் முருகன்கிட்ட சொல்கிறாராம், நவ் பிகின்ஸ் த மெடிடேஷன் ஆன் த குரு. அதாவது, ஓ கார்த்திகேயா, யூ ஆர் அ ஜுவல் அமங் டிவோட்டீஸ் டு த குரு. யூ ஆர் அ ஜுவல். அதாவது குருவோட சிஷ்யன்மாரில் நீ வந்து ரொம்ப நல்ல ஒரு சிஷ்யன். ஓகே, நீ வந்து என்ன பண்ணணும்னா, நீ உன்னோட குருவை நினச்சி தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன ப்ரைமார்டியல் குரு அப்படிங்கிறார் ஒரு இடத்துல. ப்ரைமார்டியல் குருனா, அதாவது குருவுக்கு முதல் குரு, ஆதி குரு. ஆதி குருன்னு நம்ம வழக்கத்தில் சொல்கிறது சிவனை தான் சொல்லுவாங்க. சிவன் தான் முதல் குரு. அந்த முதல் குருவோட பாரம்பரியம் தான் நம்ம சித்தர்கள். தான் தமிழ்நாட்டில் தான் நிறைய சித்தர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஜீவசமாதிகள் இருக்கிறதும் தமிழ்நாட்டில் தான். ஸோ நான் தமிழ்நாட்டுக்கு வரும்போது எப்படியும் ஒவ்வொரு தடவை வரும்போது ஒரு 10 ஜீவசமாதியை விசிட் பண்ணிவிடுவேன். அப்போது இந்த சித்தர்கள் எல்லாம் இந்த சிவ பரம்பரையில் வந்தது தான். அதாவது அகஸ்தியர், போகர், இந்த மாதிரி பெரிய இந்த 18 சித்தர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, பாம்பாட்டி சித்தர், அந்த மாதிரி அந்த 18 சித்தர்களும் பாக்கி உள்ள அதாவது ஆயிரக்கணக்கில் சித்தர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த சிவனோட பாரம்பரியத்தில் வந்தவங்க. ஓகே, அதனால்தான் அந்த சிவனை ஆதிகுரு, ஆதிசிவன் அப்படிங்கிறோம். இப்போது என்னோட பர்சனலாக, அதாவது என்னோட அபிப்பிராயம் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ சுவாமி முக்தானந்தாவுக்கு பகவான் நித்யானந்தா ஒரு குருவாக கிடைச்சார். அவர் ஆசிரமத்தில் இருந்தார், அவர் கூட இருந்தார். அவர் நித்யானந்தாவையே அவர் அப்படியே நினச்சி தியானம் பண்ணி அதனாலே அவருக்கு சமாதி கிடச்சிது, அவருக்கு முக்தி கிடச்சிது. இப்போது நீங்கள் உங்களில் நிறைய பேருக்கு குரு இல்லாமல் இருக்கலாம். அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது, எங்களுக்கு எந்த குருவும் தெரியாது. ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ 2-3 குருமார்களோட பழகிட்டுருக்கேன். 2-3 குருமார்களோட பழகிட்டுருக்கேன்னு என்ன, அவங்க சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நான் வந்து 2-3 குருமார்களோட ஃபாலோவராக இருக்கேன்.
அதனாலே எனக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிது. ஆன்மீக ரீதியில் எனக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. அப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்கிட்ட நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சேட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு திருப்பி பேசுவேன். அதாவது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பிஸ்னஸ் நம்பருங்கிறது 8848925955 8848925955. இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்பர். இதுக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா எனக்கு என்னோடய குருவோட நம்பர், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் தரேன். நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணலாம். இல்லையா, பெஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஆதி குருவையே நம்ம மெடிடேட் பண்ண ஆரம்பிப்போம். நான் இப்போ அதுதான் பண்ணுறேன். அதாவது நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் தேவி உபாசகியாக தான் வளர்ந்து வந்தேன். இப்போவும் தினமும் எனக்கு அந்த லலிதா சஹஸ்ரநாமம் படித்தாதான் அன்றைக்கி நைட்டு கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். என்றைக்கும் லலிதா சஹஸ்ரநாமம், அம்பாள் அப்படி தான் சக்தி வழி தான் எனக்கு. அதே சமயத்தில் நான் சிவனையும் கும்பிடுவேன். நான் சொல்லப்போனால் எல்லா தெய்வங்களையும் கும்பிடுவேன். எல்லா ஸ்லோகமும் கற்று வச்சுருக்கேன். அதெல்லாமே முக்கால்வாசி எல்லா நாளும் சொல்லுவேன். எத்தனை ஸ்லோகம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி. ஆனால் அல்டிமேட்டுங்கிறது, கடைசியாக போய் நிற்க வேண்டிய ஒரு இடங்கிறது அம்மையப்பன். அம்மையப்பன்னா சிவனும் பார்வதியும் தான். அது நம்ம போய் சேர்ற இடம், நம்ம ஜீவாத்மா போய் பரமாத்மாவோடு லயிக்கிற ஒரு இடம் இருந்தால் அது கைலாஷ், மவுண்ட் கைலாஷ் அப்படிங்கிறது சின்னதுலேருந்தே நான் கேட்டு அந்த மாதிரி ஆயிருக்கேன். அது எவ்வளோ தூரம் உண்மை பொய்யன்னெலாம் நான் அதை விவாதத்துக்கெல்லாம் நான் எடுத்துக்கல. என்னோடய பர்சனல் அபிப்பிராயம் தான் சொல்கிறேன். அப்போது நம்ம சிவனை துதிக்கலாம், ஒரு சிவலிங்கத்தை வாங்கி பூஜை பண்ணலாம். சிவலிங்கத்தை எல்லாம் வாங்கும்போது வீட்டில் கொண்டு வர்றது, வைக்கிறது, பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய எதிர்ப்புகள்லாம் வரும். நிறைய பேர் அது கூடாதுங்கலாம் சொல்கிறாங்க. அதாவது இப்போ என்னோடய வயசு மாதிரி இருக்கவங்க வேணால் சிவலிங்கம் வாங்கி பூஜை பண்ணலாம். ஏன்னா வருஷத்தில் 365 நாளும் நமக்கு பண்ணலாம். சின்ன வயசுக்காரவங்களுக்கெல்லாம் அது பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எது, அதாவது சில சமயம் உங்கள் குலதெய்வம், பாரம்பரியமாக ஒரு குலதெய்வத்தை நீங்கள் கும்பிட்டுட்டு வரலாம். அதனால் இப்போ இது மாதிரி நமக்கு ஃபிசிக்கலாக ஒரு குரு இல்லைன்னா கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. ஏதாவது ஒரு கடவுளை, ஏதாவது ஒரு குருவை நினச்சி நம்ம தியானம் பண்ணி அந்த வழியில் போனோம்னாலே போகிறோம், நமக்கு கட்டாயமாக முக்தி கிடைக்கும். அப்போது இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் அந்த இது பரமசிவன் முருகனுக்கு, கார்த்திகேயனுக்கு சொல்கிறாரு, நீ நல்ல ஒரு சிஷ்யனாக்கும். நீ இப்போ செய்ய வேண்டியது யூ மெடிடேட் ஆன் யுவர் குரு. அப்போ நீ குருவை நினச்சி நீ தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அதாவது சுவாமி முக்தானந்தாவுக்கு அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம், அதாவது நித்யானந்தாவோட அந்த பாடி ஸ்ட்ரக்சர், பாடியை பார்த்து மனசால் அவரை நினச்சி தியானம் பண்ணுறார். ஓகே, அப்படி பண்ணும்போது இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீ உன்னோட குருவை ஒவ்வொரு பார்ட்டாக, அதாவது தலை உச்சியிலேருந்து, தலையிலேருந்து, நெத்தியிலேருந்து, புருவத்திலேருந்து, கண்ணிலேருந்து ஒவ்வொரு உறுப்புலேயும் உன்னோட தெய்வத்தை நிறுத்து, உன்னோட குருவை நிறுத்தி நீ தியானம் பண்ணு. முதல்ல தலையிலேருந்து கீழே கொண்டு ஒவ்வொன்றா கால் விரல் நுனி வரைக்கும் நீ தியானம் பண்ணு. அதே மாதிரி திருப்பி ரிவர்ஸ் போ, கால் விரல் நுனியிலேருந்து தலை வரைக்கும் போ. இந்த மாதிரி ஒவ்வொரு அவயவங்களாக நினச்சி, உன்னோட உடம்பில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டாக நினச்சி, அந்த ஒவ்வொரு பார்ட்லேயும் உன்னோட குருவை நினச்சி நீ தியானம் பண்ணு அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது சிவன் கார்த்திகேயனுக்கு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கு அந்த புக்கில். அப்போ அதை படித்ததுனால இது முக்தானந்தா என்ன பண்ணுறாரு, நித்யானந்தாவை முதல்ல தலையில் சகசிராரத்தில் வச்சு தியானிக்கிறாரு, அப்புறம் நெத்தியில், அப்புறம் புருவத்தில், அப்புறம் கண்ணில், அப்படியே தியானம் பண்ணுறார். ஒரு நாளைக்கு இதை படிச்சுட்டு நைட்டு 9 மணிக்கு தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 12, அதாவது கால் நுனி வரைக்கும் வரும்போது மணி 12 அடிச்சிருச்சு.
அந்த பாதி தூரத்தில் வரும்போதே அவருக்கு அவ்வளோ மனசு நிம்மதி, அவ்வளோ சந்தோஷம், உடம்பில் அப்படி ஹாப்பினஸோட வைப்ரேஷன், அவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்குது. அவரே பரமானந்த நிலையை அடைஞ்சிட்டதாக அவர் ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் அதான் அவருக்கு சொல்கிறார், நான் எங்கேயோ படிச்சிருக்கேன், அதாவது when I realize the pure I became pure. அதாவது நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதைத்தான் இங்கேயும் சொல்கிறார். அப்போது இவர் ஒவ்வொரு பாட்டாக நித்யானந்தாவை நினச்சி 3 மணி நேரம் தியானம் பண்ணியிருக்காருங்க. அதிலே அவருக்கு வந்து அவ்வளோ நல்ல ஒரு பரமானந்த நிலையை அடைஞ்சிருக்கார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ 12 ஆயிடுச்சு, பாதி மெடிடேஷன் தானே பண்ணேன், இன்னும் ஒரு பாதி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி காலில் இருந்து ஆரம்பித்து மேலே வரைக்கும் வரார். ஓகே, அப்படி மேலே வரும்போது ஒவ்வொரு பாட்டாக நினச்சி தியானம் பண்ணும்போது நெஞ்சில் வரும்போது அநாகத சக்கரத்தில் அவருக்கு நெஞ்சில் அந்த பிராணன் வந்து அழுத்தம் கொடுக்குது, பயங்கரமான ஒரு அழுத்தம் கொடுக்குது. அழுத்தம் கொடுக்க மட்டும் இல்லை, அவரோட மூலாதார சக்கரத்தில் ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஃபீலிங், மின்னல் அடிக்கிற மாதிரி, டிவைன் லைட்னிங். மூலாதாரா ஐ ஃபெல்ட் அ ஸ்டாப் ஆஃப் பெயின் அட் த மூலாதாரா லைக் அ போல்ட் ஆஃப் டிவைன் லைட்னிங். அந்த மாதிரி ஒரு அது ஸ்டாப்னா ஒரு ஓங்கி அடிக்கிறது, குத்துறது, அந்த மாதிரி மூலாதாரத்தில் ஒரு சத்தம் கேட்குது, மின்னல் அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போது அந்த பிராணசக்தி அப்படியே உடம்பில் பரவி 72,000 நாடிகள்லையும் பரவுறதை அவரால் ஃபீல் பண்ண முடியுது. அதோட ஐ வாஸ் லாஸ்ட் இன் மெடிடேஷனில் அப்படியே சமாதி ஆயிட்டார். மெடிடேஷன்லேருந்து அடுத்தது தியானம், அடுத்தது சமாதி, அந்த சமாதி நிலைமைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார், வர்ணிக்கிறார். அப்படியே ஒவ்வொரு வேர்டும் நித்யானந்தா நித்யானந்தா நித்யானந்தான்னு வர்ணிக்கிறார். அப்போ காலையில் விடிய காலையில் 3 மணி ஆச்சா, 3 மணி ஆனோடனே அவரோட குரு வரார். குரு வந்து சொல்கிறாரு, எந்திரி போகிறோம், எந்திரி அப்படிங்கிறார். ஏன்னா குருவுக்கு சிஷ்யன் எந்த மூலையில் இருந்தாலும் என்ன நினைக்கிறான், என்ன பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதுதான் உண்மையான ஒரு குரு. ஸோ நித்யானந்தா இந்த முக்தானந்தா என்ன பண்ணுறாருங்கிறத அவர் அப்படியே ஃபீல் பண்ணுறார். ஃபீல் பண்ணி 3 ஆச்சு, எந்திரிப்பா வந்து எழுப்புறார். அப்புறம் நித்யானந்தா போய் குளிக்கிறாரு. குளித்ததுக்கப்புறம் அவர் பின்னாடியே இவரும் போய் குளிக்கிறாரு. குளிச்சுட்டு திருப்பியும் தியானத்தில் உட்கார்றாரு. ஓகே, அப்போ மத்தியானம் ஆச்சு. மத்தியானம் ஆனோடனே இந்த சத் சங்கம் மாதிரி குருவை சுற்றி ஆளுங்கள்லாம் இருக்கும்போது இவரும் குருவை வணங்கிட்டு உள்ளே வர்றார். இவர் தான் லாஸ்ட்டாக உள்ளே ஏறுறார். அப்போது அவர் he raised his hand in the chinmudra and added, that is real meditation. அப்போது முக்தானந்தாவை பார்த்து சொல்கிறார், அது நீ பண்ணினியேன்னெலாம் சொல்லலை, நல்ல மெடிடேஷன் அப்படிங்கிறார். அப்போது மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, புரிய வேண்டிய ஆளுக்கு அது போய் சேர்ந்துருக்கு, அவருக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகே, அதே மாதிரி தான் அதை பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ரூமில் எல்லா சித்தர்களோடையும் ஃபோட்டோ மாட்டியிருப்பார். பகவான் நித்யானந்தாவோட ஃபோட்டோ மாட்டியிருக்காரு. அந்த சித்தர்கள் ஃபோட்டோ மாட்டுற டைரக்ஷனில் காலை கூட நீட்டி உட்கார மாட்டாராம். அவ்வளோ பக்தி. அவ்வளோ தூரம் இருந்து இந்த தியானம் பண்ணி அவருக்கு முக்தி கிடச்சிருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஆஸ் ஐ மெடிடேட்டட் எவ்ரிடே, இந்த மாதிரி தினமும் தியானம் பண்ணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட அனுபவங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துதான். அப்போது அவரோட அந்த ஆன்மீக பயணம் தொடங்கி விட்டது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஓகே, அப்போ அவர் குருவை நினச்சி ஆன்மீக பயணத்தில் முன்னேறி இருக்கார். அடுத்த பார்ட் 2ங்கிறது 25 சாப்டர் இருக்குது. 25லேயும் அவரோட சொந்த அனுபவங்களை எழுதியிருக்கார். அது இந்த புக்கு ஃபுல்லாக நான் முதவே படித்ததுனால எனக்கு தெரியும். அதனால் அது 25 சாப்டரையும் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக தான் போடுவேன். ஓகே, ஒன்றா ஒரு சாப்டர் ஒரு வீடியோ, அது சின்னதோ பெருசோ
அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா அவர் வந்து ஒரு 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 ஃப்ளோவில் சொல்கிறாரு, அதை நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம போவோம். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் புக்ஸு வாசிக்கிறது, இந்த மாதிரி புக் ரிவ்யூ கேட்குறது, வீடியோஸ் பார்க்குறதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் இல்லையா? நமக்கும் மெடிடேஷன் பண்ணணும், நம்மளும் மெடிடேஷன் பண்ணால் இந்த நிலையில் அடையலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு அது வேணும். இல்லாட்டினா அவ்வளோ தூரம் நம்ம எல்லாருமே சின்சியராக உட்காந்து மணிக்கணக்காக எல்லா நாளும் மெடிடேட் பண்ணுவோங்கிறது எனக்கு சந்தேகம்தான். நானே அப்படி பண்ண மாட்டேன்னா பண்ணக்கூடாதுன்னு இல்லை, சில சந்தர்ப்பங்கள் வரும்போது மெடிடேஷனில் தான் கையை வைப்போம். சரி இன்றைக்கி இது வேண்டாம் அப்படின்னு வைப்போம் இல்லையா? அப்போ இதெல்லாம் படிக்கும்போது தான் நமக்கு நிறைய ஆர்வம் உண்டாகுது இல்லையா? ஸோ இனிமேல் வர்ற 25 வீடியோஸையும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த 100 வீடியோவையும் பாருங்கள். இனிமேல் வர்ற 25 வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட வேவ் லெங்க்த்து மனசுக்கு ஒத்த மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு நம்மளோட வீடியோவை பற்றியெல்லாம் சொல்லுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். எல்லோரும் நல்லா இருக்கட்டும். லோகாஸ்த மஸ்தா சுகினோ பவந்து. ஸோ வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நமஸ்காரம்.